ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் நம்பர் 38 மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். பங்காளிங்களுக்கு சண்டை வந்துருச்சு வான்கடே ஸ்டேடியம்ல இன்னைக்கு நடக்க போகுது. ஓகே, இந்த ஸ்டேடியம் அதாவது நம்ம ஆடுகளத்தை பத்தி விலக்கி விலாவரியா வென்னிஸ் டச்ல சொல்ல வராரு நம்ம கார்த்திக். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வான்கடே ஸ்டேடியம் எப்படி இருக்கு? வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 197 T20 கேம்ஸ் இங்க ஆடி இருக்காங்க. ஆனா இது வந்து ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸ்ல எடுத்த ஸ்டாட்ஸ். அதுக்கு முன்னாடினா நிறைய போவோம். ஸோ 197 கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க சொல்றேன். 82 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க வித் வின்னிங் பர்சன்டேஜ் ஆஃப் 41 அவுட் ஆஃப் 100ல. ஓகே, செகண்ட் பேட்டிங் வந்து 113 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க வான்கடேல. அது வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 57.4. இந்த ஸ்டேடியம்லயும் வழக்கம் போல வந்து பேட்டிங் செகண்ட் எடுக்கிறது நல்ல ஆப்ஷன். சேசிங் பண்ணா நம்ம வின் பண்ணலாம். இதுவுமே குட்டி கிரவுண்ட் ஒரு லிஸ்ட். கரெக்ட். போன மேட்சே வந்து சன்ரைசர்ஸ் கேமே பார்த்தோம்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து ஈஸியா அடிச்சிட்டாங்க. 160 140 நினைக்கிறது கேம். சேசிங்ல தான் வின் பண்ணாங்க மும்பை. ஸோ சேசிங் நீங்க சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றது நல்லதுன்னு தோணுது வான்கடேல, எஸ்பெஷலி வான்கடேல. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க, 2 கேம் இங்க டை ஆயிருக்கு. இன்னைக்கு சூப்பர் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிஎஸ்கே அண்ட் எம்ஐ 2 கேம் ஆயிருக்கு. சிஎஸ்கே எம்ஐக்கு நடுவில் இல்ல, மொத்தமா ஆடினதுல சொல்றேன். இன்னைக்கு சூப்பர் ஓவர் வருமா அது மட்டும் நீங்க சொல்லுங்க, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் சூப்பர் ஓவர் வருமான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல. இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு சைடு வின் பண்ற கேமா தான் இருக்கும். சூப்பர் ஓவர்ல அந்த 2 கைங்க, அதாவது அந்த டாப் ஆர்டர்ல இருந்து பாட்டம் ஆர்டர் வரையும் யார் பெரிய தலைங்களை வச்சுக்கிறாங்களோ அவங்கதான் சூப்பர் ஓவர் போறாங்க. பார்க்கலாம். அந்த மேட்ச் வந்து டாப் ஆர்டர்லயும் பேட்டிங் இருந்துச்சு, பாட்டம் ஆர்டர்லயும் நல்ல பேட்டிங் இருந்துச்சு, பவுலிங்கும் இருந்துச்சு. பட் ஆனா எம்ஐ சிஎஸ்கேன்னு வரும்போது டாப் ஆர்டர்ல கொஞ்சம் டப் ஒரு மாதிரி இருக்கு, போலாரா. அங்கிட்டு ஒரு மாதிரி தான். அதான் அங்கிட்டு ரோஹித் சர்மானா, இந்த சைட்ல வந்து ரச்சின் ரவீந்திரா, அந்த சைட்ல வந்து ஸ்கைனா, இந்த சைட்ல வந்து நம்ம திரிபாதி, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அதனால சூப்பர் ஓவர் அதுக்கு வந்து கஷ்டம். சரி, நெக்ஸ்ட் வந்து டாஸ் வின் பண்ண கேப்டன்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லிடுறேன். டாஸ் வின் பண்ணா வந்து 146 டைம்ஸ் பவுலிங் எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 196. ஆமா, பவுலிங் தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்றேன், 51 டைம்ஸ் தான் எடுத்திருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த கிரவுண்ட்ல. மொத்தத்துல டாஸ் வின் பண்ணிட்டா நாங்க ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான், டாஸ்ல அது சொல்லுவாங்க, அப்புறம் டீம் நியூஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க கேப்டன்ஸ் எல்லாம். இது நிறைய கிரவுண்ட்ல இப்படிதான் நடக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எந்த கிரவுண்ட்ல வந்துச்சுன்னா ஒரு சில கிரவுண்ட், நேத்து பார்த்த நேத்து பார்த்த மாதிரி. ஆமா, அது மாதிரி ஒரு சில கிரவுண்ட் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா அட்வான்டேஜ் இருக்கு. இங்க வந்து ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லிடுறேன். வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 163.31. அதுதான் ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ 163 அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா. ஓகே, லாஸ்ட் 5 மேட்சஸ். ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லிடுறேன். செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரும் 152 தான். ரொம்ப குறையில. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, இங்க கண்டிஷன் சூப்பரா இருக்கும் ஃபாஸ்ட் பேட்டிங் ஆகிறதுக்கு. ஏன்னா பவுன்ஸ் இருக்கிறதுனால சேஸும் பண்ண முடியும். கண்டிஷன்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ப்ரிஃபர் பண்றது வந்து பவுலிங் தான். ஃபர்ஸ்ட் பவுலிங். ஆமா. அது கேட்டா டியூ வந்துருவாங்க. நம்மளே மாசம் மிடில்ல தான் இருக்கும். இப்ப நம்மளுக்கே டியூ தான். ஆனா நீங்க வந்து பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் நேத்து கூட ராஜஸ்தான் வந்து 2 ரன்ல ஜெயிச்சாங்களே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து தில்லா 180 அடிச்சுட்டு 2 ரன்ல ஜெயிக்கிறாங்களே. அது வந்து நான் மிஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆப்போனன்ட் டீமோட மிஸ் அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ் பத்தி கேட்டிருந்தீங்களா? லாஸ்ட் 5 மேட்சஸ் வந்து சிஎஸ்கே தான் 4 வின் பண்ணிருக்காங்க. மும்பை 1 தான் வின் பண்ணிருக்காங்க. ஓ, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் டஃப்பான ரைவல்ரியா இருக்கும்னு நினைக்கிறேன், ரிவர்ஸ் பிக்சர்லயே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? நீங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணுங்க, நான் ஒரே ஒரு செகண்ட்ல வந்துடுறேன். ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட் வந்து நம்ம ஹெவி வெயிட் பஞ்ச்.
ஓகே. இந்த ஹெவி வெயிட் பஞ்ச் வந்து யார் பலமா குடுத்திருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஹெட் டு ஹெட்ல. யார் வந்து அதிக மேட்ச் ஜெயிச்சிருக்கா? யார் வந்து கம்மியான மேட்ச் ஜெயிச்சிருக்கா? அப்புறம் வந்து அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர், அப்புறம் வந்து அவங்களோட நெக் டு நெக் ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க கார்த்திக். ஹெவி வெயிட் பஞ்ச்ல இருந்து. கேம்ஸ் விளையாடி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 பிளஸ் கேம்ஸ் விளையாடி இருக்காங்க இவங்க 2 பேருமே. 40 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு ஸ்டாட் சொல்லிடுறேன். டை நடந்ததே கிடையாது இவங்க 2 பேருக்கு நடுவுல. எய்தர் யாராவது ஒரு டீம் தான் ஜெயிப்பாங்க. டை வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்ல ஹிஸ்டரில. அதுதான் இன்னைக்கு மேட்ச்லயே அதான் நடக்கும்னு சொன்னேனே முன்னாடியே. ஆமா. டை நடந்ததே கிடையாது. இதுல வந்து 8 to 8 பஞ்ச் சொல்றேன். ஹெவி வெயிட் பஞ்ச்ல பாத்தீங்கன்னா, எம்ஐ வந்து 21 40ல. சிஎஸ்கே 19 கட்டார். சிஎஸ்கே 19 கரெக்ட். இங்க யாருமே ஹெவி வெயிட் பஞ்ச்லாம் இல்ல. 2 பேருக்குமே ஈக்குவலா இருந்தது. அது எப்பயுமே நடக்கிறது தான். இந்த 2 பேர் பங்காளிங்க சண்டை வந்தாலே ஈக்குவலா தான் இருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்டாட் சொல்றேன். இந்த 21 வின்ல எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க, செகண்ட் பேட்டிங்ல எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க சொல்லட்டா? 10 வாட்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்ல வந்து 11 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் அந்த 40ல. ஓகே, அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன இருந்திருக்கு? சிஎஸ்கேக்கு சொல்லிடுறேன். சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் வந்து 8 மும்பைக்கு எதிரா. செகண்ட் பேட்டிங்ல 11 அந்த 19ல. இந்த 2 டீமும் ஆடும்போது ஆவரேஜ் ஸ்கோர் கேட்டிருந்தீங்களா? அந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 157 எம்ஐக்கு. சிஎஸ்கேக்கு வந்து 156. ஸோ 2 பேருமே ஈக்குவல் ஸ்கோர் தான் அடிக்கிறாங்க. 150, 160 கேம் எதிர்பார்க்கலாம். ஒரே இதுதான் 170 இருக்கும் இன்னைக்கு மேட்ச்ல. மேபி வான்கடேனால ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். 20, 25 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். ஓகே, நம்ம ஹெவி வெயிட் பஞ்ச் முடிஞ்சிருச்சா? இருக்கா? ஹெவி வெயிட் பஞ்ச் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடுவோம் நம்ம. ஓகே, நம்மளோட third செக்மெண்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11. ஓகே, அந்த லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11 வந்து நானே சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டீம் பார்க்க போறோம்னா, ரவுண்டான நம்ம எம்ஐ அவங்க தான் சொல்ல போறோம். எம்ஐக்கு லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11 வந்து ஃபர்ஸ்ட் ரயன் ரிக்கல்டன் ஆடி இருக்காரு. அட் நம்பர் 2ல வந்து ரோஹித் சர்மா. அட் நம்பர் 3ல வந்து வில் ஜாக்ஸ். ஆனா ப்ரொமோட் பண்ணது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கீழே இறக்கி விடலாம் அவரை, வில் ஜாக்ஸை. இப்போ அதுக்கு முன்னாடி மேட்ச் நல்லா ஆடினாரு ஆக்சுவலா. நம்பர் 4ல வந்து சூரியகுமார் யாதவ். நம்பர் 5ல வந்து திலக் வர்மா. நம்பர் 6 வந்து ஹர்திக் பாண்டியா. நம்பர் 7 வந்து நமந்தீர். நம்பர் 8ல வந்து மிச்சல் சாண்ட்னர். நம்பர் 9ல வந்து தீபக் சகர். நம்பர் 10ல வந்து ட்ரெண்ட் போல்ட். நம்பர் 11ல வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் வந்து கரண் சர்மா இன் பிளேஸ் ஆஃப் ரோஹித் சர்மா. இவங்களோட 11 அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பார்த்துட்டோம், மும்பை 11 பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இந்த டீம்ல? எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு. சொல்லுங்க. எனக்கு வந்து கரண் சர்மா இன்ஜுரி, ஃபிங்கர் இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு பதிலா வந்து நம்மளோட அஸ்வினி குமார் இல்லைன்னா வந்து விக்னேஷ் புத்தூர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி வந்து விக்னேஷ் புத்தூர் தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்பின்னருக்கு பதிலா. ஏன்னா அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஓகே இருக்கு. 3 பேர் இருக்காங்க. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அவருதான் ஆடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் புத்தூர் தான் ஆடுவார் மோஸ்டா. எம்ஐ சைட்ல இருந்து வேற எந்த சேஞ்சஸ் இருக்காது. அவங்க செட்டில் டீம் தான் ஓரளவுக்கு. நம்ம அன்புடனுக்கு பேர்ல அடுத்தது சிஎஸ்கே. அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங்ல ஓகே, அவங்க நம்பர் 1ல வந்து ரச்சின் ரவீந்திரா விளையாடி இருக்காங்க. அட் நம்பர் 2ல வந்து ஷேக் ரஷீத். நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த ஒரு பிளேயர். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஆக்சுவலா. அட் நம்பர் 3ல வந்து ராகுல் மாத்தவே மாட்டாங்க. அட் நம்பர் 4ல வந்து ரவீந்திர ஜடேஜா. அட் நம்பர் 5ல வந்து சிவம் தூபே. நம்பர் 6ல வந்து விஜய் சங்கர். நம்பர் 7ல வந்து எம்எஸ் தோனி. நம்பர் 8ல வந்து ஜேமி ஓவர்டன். இதுவும் நம்ம சொன்ன சேஞ்ச் அது. நம்பர் 9ல வந்து அன்ஷுல் கம்போஜ். அதுவும் நம்ம சேஞ்ச் தான். நம்பர் 9ல வந்து நம்பர் 10ல வந்து நூர் அகமத். நம்பர் 11ல வந்து கலீல் அகமத். இம்பாக்ட் பிளேயர் வந்து மத்திஷா பத்திரானா தான். இதுல சேஞ்சஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்க சேஞ்சஸ் சொல்லுங்க. ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அஸ்வின் ஆட வச்சா வைப்பாங்கன்னு தோணுது. அப்ப நீங்க டெவால் ப்ரூவிஸ் அவங்கலாம் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள ஆட மாட்டாங்களா? டெவால்ட் ப்ரூவிஸ் ஆடுவாங்கன்னு தோணுது. ஆனா நான் வந்து ஒரு இதுல பார்த்தேன். நம்பர் 5ல விளையாட வைக்கணும்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். கிரிக்கெட் ஆடின எக்ஸ்பர்ட். நம்பர் 5ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேவா செட் ஆகாது விஜய் சங்கர் பிளேஸ்ல. அட் நம்பர் 3
ட்ரிபாட்டியை தூக்கிட்டு நம்பர் 3 அவரு, நம்பர் 4ல வந்து இவரு சிவம் சிவம் துபே, நம்பர் 5ல வந்து ஜேமி ஓட்டன் ஆடலாம். சூப்பரா இருக்கும். இந்த மிடில் ஆர்டர் பக்காவா இருக்கு. நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இப்ப ஸ்பின்னர் போட சொல்லுங்க சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா தூக்கி சொருவிடுவாங்க லெக் சைட்ல. இப்ப கதை எங்க வந்து முடியும்னா, நம்ம சொன்னதுல கதை எங்க வந்து நிக்கும்னா, ரச்சினை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றோம் லூயிஸ் பதிலா. ஓகேவா? ஆமா ஆமா. ரச்சினை எடுத்துட்டா ஓப்பனிங் யார் ஆடுவா? அது கேள்விக்குறி. ஆனா இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஷேக் ரஷீத் நம்பர் 1ல ஆடிடுவாரு. நம்பர் 2ல வந்து ஆண்ட்ரே சித்தார்த் இல்லனா வந்து வன்ஷ் பேடி ஆடலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆக்சுவலா. இன்னொரு ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்லட்டா? யாரு? ராமகிருஷ்ணா கோஷா? ராமகிருஷ்ணன் கோஷ் வரமாட்டாரு. டெவால்டு ப்ரூயிஸ ஓப்பனிங் விட்டுட்டு ரவீந்திராவை 3 ஆடலான்ற. வந்து எனக்கு தெரிஞ்சு ரவீந்திராவை தான் வெளில எடுக்கணும். ஆனா அவங்க வந்து ஜேமி ஓட்டன் மேல தான் கை வைப்பாங்கன்னு தோணுது. அதுதான் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். ஏன்னா ஜேமி இப்ப ஓட்டன் டெவால்டு ப்ரூயிஸ ஒன் டவுன்ல ஆட வைக்கிறது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மிடில் ஓவர்ஸ்ல அடிக்கிறது பிரச்சனை கிடையாது. சிவம் துபே வச்சு ஓட்டிடலாம். மத்த பிளேயர்லாம் ஏதோ பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு எங்க தோக்குறோம் கேம்? பவர் பிளேல நம்மளால 60 ரன் 70 ரன் அடிக்க முடியலையே. இங்கதானே கேம் போகுது. எல்லா மேட்சும் பாருங்க 20 ரன்ல தோக்குறது. போன மேட்ச் நல்லா இருந்தாங்க. 2 பேரும் நல்லா ஆடி இருந்தாங்க. ஆனா வந்து எங்க போச்சு, எங்க ஸ்லோ ஆச்சுன்னா மிடில் ஓவர்ஸ்ல தான் ஸ்லோ ஆச்சு. எஸ், மிடில் ஓவர்ஸ்ல ஸ்லோ ஆச்சு. நம்ம டெவால்டு ப்ரூயிஸ வந்து ஓப்பனிங் ப்ரிஃபர் பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா டெவால்டு ப்ரூயிஸ் வந்து பேட்டை விடுவார் கண்டிப்பா. சோ ஒரு பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு டெவால்டு ப்ரூயிஸ் ஓப்பனிங் ஆனா. ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்க எப்படி யோசிப்பாங்க நான் சொல்லவா? நம்பர் 1ல வந்து ரச்சின் ரவீந்திரா, நம்பர் 2ல டெவால் ப்ரூவிஸ், நம்பர் 3ல வந்து ஷேக் ரஷீத். இப்படிதான் பண்ணுவாங்க பாரு பண்ணா. இல்லன்னா அதை உல்டாவா போடுவாங்க. ஷேக் ரஷீதை நம்பர் 2ல வச்சுட்டு நம்பர் 3ல வந்து ரவீந்திராவை இறக்கி விட்டு நம்பர் 1 ப்ரூவிஸ் ஆடுவாங்க. டெவால்டு ப்ரூவிஸும் 3 ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் நாட் அ பேட் ஆப்ஷன். ஏன்னா ஓப்பனிங்ல டக்குன்னு அவுட் ஆனாலும் டெவால்டு ப்ரூவிஸ் உள்ள வந்து அடி அடிப்பார் போட்டு. அவர் பேட்டை சுத்த போறாரு. அது மட்டும் ஒண்ணு. அவ்வளவுதான். அபிஷேக் சர்மா மாதிரி சுத்த போறாரு பேட் எப்படி போட்டாலும். நான் ட்ரிப்பாட்டிக்கு பதிலாக தான் வந்து இவர் சொல்லியிருந்தேன். யாரு? டெவால் ப்ரூவிஸ் ஸ்பாட்ல. ஓகே. ஆனா இன்னொருத்தர் இருக்காரு நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே, விஜய் சங்கர்னு ஒருத்தர். சீக்கா கலாச்சி விட்டாரு. நல்ல பிளேயர் தான். பட் ஆனா வந்து இப்போ கொஞ்சம் டச் இல்ல. ஆமா ஆமா. 2022ல இருந்த மாதிரி இல்ல. 2022 2023 மேல இந்த மாதிரி எல்லாம் இல்ல. விளாண்ட மாதிரி இல்ல அவரு இப்ப. ஆனா விஜய் சங்கரை வந்து நம்ம டிராப் பண்ண தேவையில்லன்னு தோணுது. ஏன்னா இந்த டீம்ல ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. அட்லீஸ்ட் அவர் ஒரு ஆள் தான் அட்லீஸ்ட் ஏதோ வர கேட்சாச்சும் பிடிக்க ட்ரை பண்றாரு. டஃப் கேட்ச ட்ரை பண்றாரு அட்லீஸ்ட். பவுலிங்கும் மேபி யூஸ் பண்ணலாம் அஜய். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட பவுலிங்லாம் ரொம்ப டீசெண்டா இருக்கும். டீசெண்டா இருக்கும். பண்ண மாட்டாரு. அவரே போட மாட்டாரு. நீ வேணா பாரு. அவரு ஏதோ ஒரு இதுல படிச்சேன் நானு. அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரினால வந்து அவரு பவுலிங் இதுக்கப்புறம் போட மாட்டாரு. பேட்டிங் தான் ஃபுல் ஃப்ளோவா இறங்க போறாருன்னு நான் படிச்சேன். ஏதோ ஒரு இதுலதான் மேகசின். ஓகே தான், பிரச்சனை இல்ல. பட் விஜய் சங்கரோட ஸ்ட்ரென்த்தை பத்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். விஜய் சங்கரோட ஸ்ட்ரென்த் வந்து ஏர்லி விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா விஜய் சங்கர் அனுப்பக்கூடாது. விஜய் சங்கரோட ஸ்ட்ரென்த் பதிக்கணும். விஜய் சங்கரோட ஸ்ட்ரென்த்தே ஸ்பின்னர்ஸ் போடும்போது நீ தைரியமா அடி அப்படின்ட்டு சொல்லி லைசன்ஸ் குத்து அனுப்பணும். அவரை போயிட்டு நீங்க வந்து அவர் விக்கெட்டுக்கு பார்த்து ஆடுறாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க நிறைய மேட்ச். ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட்டுக்கு பார்த்து ஆடல. எந்த மேட்ச்னா அந்த கேகேஆர் மேட்ச் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பவர் பிளேல அட்லீஸ்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி அட்டாக் பண்ணாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா வந்து சிவம் டூவே பதுக்கும் போது விஜய் சங்கரையும் அப்படி உல்டாவா வைஸ் வர்சாவா மாத்தி யூஸ் பண்ணணும். விஜய் சங்கரை டிராப் பண்றதோட நீங்க சொன்ன ட்ரிபாட்டியை டிராப் பண்ணிடலாம். ஏன்னா ட்ரிபாட்டி கிட்ட வந்து அந்த கேம் அவர் தாண்டிட்டாரு. அவரோட பிரைம் டைம்லாம் முடிஞ்சிச்சு. பட் ஆனா இங்க காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இடி வாங்கும்னு நினைக்கிறேன். பவுலிங்ல இடி வாங்கும். இல்லைன்னா அஜய் இப்படி பண்ணலாமான்னு பாருங்க. சொல்லுங்க எப்படி பண்ணலாம்? நாளைக்கு என்னமோ எனக்கு 3 ஃபாரினர் ஆடிட்டு 4வது ஃபாரினர் நம்ம வந்து 100 அகமது பத்திரானா இருக்காங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன். பவுலிங் ஆப்ஷன் வந்து அடி வாங்குவோம். ஒண்ணு நீங்க 100 வந்து இம்பாக்டா யூஸ் பண்ணணும், இல்ல பத்திரானாவை இம்பாக்டா யூஸ் பண்ணணும். 3 பேர் டாப் ஆஃப் த ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு ஃபாரின் பிளேயர் இருந்தாங்கன்னா ஒண்ணு 100 வந்து நீங்க டிராப் பண்ணணும், இல்லைன்னா பத்திரானாவை டிராப் பண்ணணும். புரியுதா நான் சொன்னது புரிஞ்சுச்சா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. நான் சொன்னது புரிஞ்சுச்சா உனக்கு?
இல்ல 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 நான் திருப்பி சொல்லவா? ஆ திருப்பி சொல்லவா? இப்போ நீ வந்து சொல்றல 3 பிளேயர். யார் யார் சொல்லுங்க. 3 பிளேயர்? ஃபாரின் பிளேயர் 3 பேர் யாரு? அதாவது இப்ப 11ல இப்ப சிஎஸ்கே எம்ஐ டாஸ் வின் பண்ணிட்டாங்க. ஒரு நான் சினாரியோ சொல்றேன். எம்ஐ டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் எடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்மளுக்கு வந்து 4 ஃபாரினர் ஆடக்கூடாதுன்றேன் நானு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த 3 ஃபாரினர் நீ யார் யூஸ் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். நான் வந்து 3 ஃபாரினர்ல வந்து டெவால்ட் ப்ரூவிஸ் ஆடுவேன். ஓகேவா? முதல்ல டெவால்ட் ப்ரூவிஸ் ஆடுவேன். 100 அகமது கன்ஃபார்மா ஆடிடுவேன். ஏன்னா வந்து தேவை மிடில் ஓவர்ஸ்ல வந்து டஃப் குடுக்கறதுக்கு. 3 வந்து நான் ரவீந்திராவுக்கு பதிலா ஜெமி ஓவர்டனே ஆடுவேன். ஏன்னா, அட்லீஸ்ட் அவரு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு ஏதோ பயமுறுத்துறதுக்கு அந்த பவுன்சர்லாம் வச்சிருக்காரு. வெரைட்டி இருக்கும். ஏன்னா, அன்சுல் கம்போஜ் வந்து பேஸ் கம்மி தான். பவுன்சர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது எம்ஐல. கலீல் அஹ்மதும் பார்த்தீங்கன்னா, நியூ பாலுக்கு அப்புறம் தாண்டிட்டாருன்னா அவரே அடிச்சுருவாய்ங்க. ஸோ எங்கேயோ ஒரு ஓவர் ஸ்பின்னர் அடிக்கும்போது ஜெமி ஓவர்டன வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும். பத்திரானாவ பவுலிங் போடும்போது விளையாண்டுறேன். என்ன சொல்றீங்க? அதுதான் அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க போன மேட்ச். அது பிரச்சனை இல்ல. உனக்கு இங்க ஓப்பனிங் ஓட்டை ஆயிடுச்சு. ரச்சின் காலி. ரச்சின் இல்ல. இல்ல ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு ஷேக் ரஷீத் அண்ட் டெவால்ட் ப்ரூவிஸே ஓகேன்னு தான் தோணுது. நம்பர் 3 வேணா விஜய் சங்கரை ப்ரமோட் பண்ணிடுங்கன்றேன். பேட்ட சுத்த ஆஹ் விட்டுருங்க அவ்வளவுதான். விஜய் சங்கர்லாம் வந்து அப்படிதான் ஆடணும். ஃப்ளோட்டர் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு இன்டர்வியூல கொடுத்திருந்தாரு. நான் அதை வச்சுதான் சொல்றேன். அப்படி வேணா ட்ரை பண்ணலாம். ஃப்ளோட்டரா போட்டுட்டு நம்பர் 1ல ஷேக் ரஷீத், அப்புறம் விஜய் சங்கர் அதான் நம்பர் 3ல விஜய் சங்கர், நம்பர் 4ல வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க போட்டுக்கலாம். நம்பர் 4ல யாரையுமே யூஸ் பண்ணாதீங்க. நேரா என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் டூபே இறக்கிடுங்கன்ற. நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலா. தூபே, ஜேமி ஓட்டன் 2 பேரையும். டூபேவ அனுப்பிச்சு விட்டுருங்க. ஜேமி ஓட்டுனா 13வது ஓவர்ல இறக்கணும் கரெக்டா. அங்க இருந்து செம்ம அடி அடிப்பாரு அவர். ஓகே, இது நல்ல ஆப்ஷன் தான். சரி, ஓகே. இதுல சேஞ்சஸ் நம்ம சொல்லிட்டோம் இந்த 11ல. நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். ஆமா ஆமா எல்லாத்த பத்தி கவர் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. அடுத்த செக்மெண்ட் போயிடலாம் நம்ம. மேட்சப்ஸ் அது இருக்குல்ல. ஆமால சொல்லிடுங்க சீக்கிரமா. அது முடிச்சுட்டு நம்ம மேட்சப்ஸ் போயிடும். நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பஞ்ச பாண்டவர்கள். ஓகே கார்த்திக், உங்களோட அந்த 5 பேர் யார் பஞ்ச பாண்டவர்கள்? இன்னைக்கு நான் தைரியமா டெவால்ட் ப்ரூவிஸ் சொல்ல போறேன். டெவால்ட் ப்ரூவிஸ் வந்து ஏதோ கலக்க போறாருன்னு தோணுது எம்ஐக்கு அகேன்ஸ்டா. எல்லாரையும் அடிக்க போறாரு தெரிஞ்சு. ஈவன் பும்ராவே 6 அடிப்பாருன்னு தோணுது பாருங்க. அண்ணா டெவால்ட் ப்ரூவிஸ் நல்லா பண்ணாருன்னு தோணுது. அண்ட் ஆக்சுவலா இது எக்ஸ் டீம் தானே, அவரோட எக்ஸ் டீம் தானே? கரெக்ட். ஆமா ஆமா எக்ஸ் டீம் 2022 to 3 வரைக்கும் ஆடினாரு. 23 வரைக்கும் ஆடினாரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆமா பழைய டீம் வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வேன்கடையில இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. வேன்கடை கண்டிஷன்ஸ் பத்தி ஓரளவுக்காச்சும் ஒரு ஐடியா இருக்கும். எப்படி விக்கெட் இருக்கும், எப்படி பவுண்டரி சைஸ் எல்லாம் எப்படி இருக்கு தெரியும் அவருக்கு. ஸோ டெவால்ட் ப்ரூவிஸ் நம்பர் 1. நம்பர் 2ல பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா ஏதோ பண்ணுவாருன்னு தோணுது இந்த மேட்ச். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா 960 ரன்ஸ் வச்சிருக்காரு. ஓகே, நம்பர் 3ல யாரு? நம்பர் 3ல வந்து நான் வந்து சிவம் தூபே சொல்றேன். மும்பை கிட்ட அகேன்ஸ்டா நல்லா பண்ணிருக்காரு எப்பயுமே. நம்பர் 4ல பாத்தீங்கன்னா பத்திரானா. நம்பர் 5? நம்பர் 5ல பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரெண்ட் போல்ட் சொல்ல போறேன். ஓகே, நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலா ட்ரெண்ட் போல்ட். ஓகே, நான் என்னோட பஞ்ச பாண்டவர்கள் சொல்லவா? நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்பர் 1ல வந்து நான் வில்ஜாக் சொல்றேன். எல்லா மேட்ச்லயும் நான் வில்ஜாக் சொல்லியே தான் தருவேன். அட் நம்பர் 2ல வந்து நான் ரயன் ரிக்கில்டன் சொல்றேன். அட் நம்பர் 3ல வந்து நான் டெவால் ப்ரூவிஸே சொல்றேன். அவர் சொன்ன மாதிரியே. அட் நம்பர் 4ல வந்து நான் கலீல் அகமத் சொல்றேன். அட் நம்பர் 5ல வந்து நான் ஜஸ்பிரீத் பும்ரா சொல்றேன். ஓகே, இதோட பஞ்ச பாண்டவர் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆன மேட்சப்ஸ் போயிடலாம். ஓகே கார்த்திக், குயிக் மேட்சப் சொல்றேங்க. முதல் மேட்சப் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் விசஸ் ஷேக் ரஷீத். நல்ல மேட்சப் ஆக்சுவலா. யங்ஸ்டர் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய ஆடி இருப்பாரானே தெரியல டொமஸ்டிக்ல. அதுவும் உள்ள எடுத்துட்டு வர்றது, அதாவது இன்ஸ்விங் போடுற லெஃப்ட் ஹேண்டர் ஆடி இருப்பாரான்னு தெரியல. அந்த பேஸ்ல சொல்றேன் 135 140ல. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்சப் இருக்கு. இன்னொரு மேட்சப் வந்து
எம்எஸ் தோனி விசஸ் பும்ரா. இது கன்ஃபார்ம் நடக்கும் தல. கன்ஃபார்ம் நடக்கும். இது கன்ஃபார்மா நடக்கும். ஒரு ஓவர் பும்ராவுக்கு வச்சுப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு மேட்சப் இருக்கு. விக்னேஷ் புத்தூர் விசஸ் நம்ம எம்எஸ் தோனி. இது தெரியல. இது அவங்க விக்னேஷ் புத்தூர் தான் ஆட போறாங்களான்னு தெரியல. வந்து எல்லா டீமும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றதுனால நான் எம்எஸ் தோனிக்கு சொல்றேன். இல்லனா வந்து எம்எஸ் தோனி பின்னாடி தான் வருவாரு. ஒரு 18th ஒரு மார்க் தான் வருவாரு. அதுதான் இருக்கும். ஓகே, லாஸ்டா ஒரே ஒரு மேட்சப் சொல்லிடுறேன். நூர் அகமது விசஸ் சூரியகுமார் யாதவ். அந்த பேட்டில் வந்து சூப்பரா இருக்கும்னு தோணுது. சொல்லலாம்னு நினைச்சேன், பட்டுன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து அததான் நான் ஃபர்ஸ்ட் யார் மேட்சப்பா பாக்குறேன்னா, கலீல் அகமது விசஸ் நம்ம ரோஹித் சர்மா. ஒரு விக்கெட் வந்து பவர் பிளேலயே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அப்படிதான் அவுட் ஆயிட்டு இருக்காரு. நம்பர் 2ல வந்து நான் வில் ஜாக்ஸ் விசஸ் ரயன் ரிக்கல்டன் சொல்றேன். வில் ஜாக்ஸ் விசஸ் ரயன் ரிக்கல்டன் சொல்லிட்டேன். அன்சுல் கம்போஸ் விசஸ் ரயன் ரிக்கல்டன். ஓகே ஓகே, புரியுது. இந்த பேட்டில் கன்ஃபார்மா நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அன்சுல் கம்போஸ். ஏன்னா போன மேட்ச் பூரன் விக்கெட்லாம் எடுத்தாரு. சோ பாப்போம் எப்படி போகுது. நல்ல மேட்ச். பூரனை போல்ட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? போல்டா எல்பியா? எல்பிடபிள்யூ. ஓகே, இன்னொரு மேட்சப் வந்து நான் ஹர்திக் பாண்டியா விசஸ் ஜேமி ஓவர்டன். 2 பேரும் பால் போடுவாங்க, 2 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். 2 பேரோட பவுலிங்கும் சிமிலரா தான் இருக்கும். ஸ்கொயர்ல போகும் இது. அவங்க பேட்டிங் ஆடும்போது இவர் போலிங் போடுவாரு, அவர் பேட்டிங் ஆடுவாரு. 2 பேருமே மேட்சப் தான். 2 பேரோட பவுலிங் வந்து சிமிலர் தான். 2 பேருமே ஷார்ட்டர் லென்ஸ் தான் போடுவாங்க மோஸ்டா. ஷார்ட்டர் லென்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்லோவர் பவுன்சர், ஸ்லோவர் 1 தான் போடுவாங்க. வேற எதுவும் போட மாட்டாங்க. நாளைக்கு ரச்சின் ஆடினாருன்னா ஒரு மேட்சப் சொல்றேன். நம்ம தீபக் சகர் விசஸ் ரச்சின் ரவீந்திரா. இந்த மேட்சப் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது கன்ஃபார்மா நடக்கும். ரவீந்திரா ஆடுவாருன்னு தோணுது நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா. லாஸ்டா ஒரு மேட்சப் வந்து நான் மிச்சல் சாண்ட்னர் விசஸ் விஜய் சங்கர் சொல்றேன். இதான் லாஸ்ட் மேட்சப். அவர் வரைக்கும் கேம் போகும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஒரே ஒரு மேட்சப் மட்டும் இன்னொன்னு ஒன்னே சொல்லிடுறேன். ரவீந்திரா சப்போஸ் அதே மாதிரிதான் ரவீந்திரா நாளைக்கு மேட்ச் ஆடுறாருன்னா ட்ரெண்ட் போல்ட்டோட இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் வந்து நியூசிலாந்துக்கு தான் ஆடினாங்க. ஸோ ஓரளவுக்கு தெரியும் ட்ரெண்ட் போல்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ரவீந்திராவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தெரியும். அது வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் மேட்ச் அப்பா இருக்கும்னு தோணுது. ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே கார்த்திக், குயிக்கா உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க, நம்ம கடையை சாத்திக்கலாம். இது வந்து க்ளோஸ் கேமா தான் இருக்கும். ஆனா நான் வந்து இந்த வாட்டி எம்ஐயோட போறேன். எம்ஐ தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த மேட்ச். அவர் சொன்ன மாதிரியே க்ளோஸ் கேம் தான் இருக்க போகுது. நான் ஆனா வந்து சிஎஸ்கே சொல்றேன். நாளைக்கு டெவால் லூயிஸ் ஆடுவாங்க கன்ஃபார்மா. ஷேக் ரஷீத் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நல்லா ஆடுவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. பார்க்கலாம். அவங்க மிடில் ஆர்டர் வந்து கரெக்டா ஆடிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவங்க வின்னு தான். ஓகே, ஸ்டார் பேட்டர் வந்து நான் டெவால் லூயிஸ் சொல்றேன் நாளைக்கு. அவர் இல்லைன்னா வந்து நான் வந்து இவர் ஷேக் ரஷீதே சொல்றேன். ஃபார் பவுலிங் வந்து நான் ஜஸ்பிரீத் பும்ரா சொல்றேன். அதுதான் வரும் தோணுது. அதுல இருந்து ஒரு 10 ரன் கம்மியா வரும் இல்ல எக்ஸ்ட்ரா வரும். ஸ்கோர் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்கோர் வந்து 185 to 190 தோணுது. ஏன்னா போன வாட்டி ஆடும்போது இந்த 2 டீமுக்குள்ள 220 அடிச்சாங்க. இதே வான்கடையில போன வருஷம் 220 அடிச்சாங்க. தோனி அந்த லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் அடிப்பாரு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 3 6 ஹார்திக் பாண்டியாவை. ஹார்திக் பாண்டியா போடும்போது அந்த மாதிரி ஒரு கேம் எதிர்பார்க்கலாம்னு தோணுது. ஆனா 220 வரைக்கும் போவாது. மேக்சிமம் ஒரு 200 to 190 இருக்கும் என்னோட ஆவரேஜ் ஸ்கோர். ஓகே, நம்ம இதோட இந்த கடையை சாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். பவுலர் சொல்ல பவுலர் ஸ்டார் பவுலர் வந்து எனக்கு தெரிஞ்சு நூர் அஹமத் தான். கன்ஃபார்மா நூர் அஹமத் தான். ஓகே, நம்ம இதோட இந்த கடையை சாத்திக்கலாம். இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம், ரேப் அப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், உங்க சப்போர்ட் வந்து டெய்லியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. உங்க சப்போர்ட்டை டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்க நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்கமிங்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. எங்களோட லாஸ்ட் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு புது செஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல்ல. பை கைஸ், நம்ம மண்டே மேட்ச்ல பார்க்கலாம்.